வணக்கம். பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது ஒரு ஜனநாயகத்தின் முதுகெலும்பு. அதுக்கு எதிராக தாக்குதல் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. தனியார் செய்தி தொலைக்காட்சி தேர்தல் விவாதத்துல ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் பத்திரிகை சுதந்திரம் குறித்த பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலக பாமா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கங்க. தனியார் செய்தி தொலைக்காட்சி தேர்தல் விவாத நிகழ்ச்சியில ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மாதிரி விஷயங்கள்ல கையில எடுக்கிறாங்க. தினகரன் பத்திரிகை ஆபீஸை உடைச்சு அப்போ தீ வச்சு 3 பத்திரிகையாளர் இறந்து போனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் பணிபுரிந்தவங்க தங்களுக்கு எதிரான ஒரு கருத்து. உண்மையில இந்த தனியார் தொலைக்காட்சி 25 மாவட்டங்களுக்கு முடிச்சுட்டாங்க. 25 மாவட்டங்கள் முடிக்கிற போது நீங்க விரும்பியோ விரும்பாமலோ நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் உண்மைங்கிறது ஒண்ணு வெளியே கிளம்பி வந்துடும். இந்த உண்மை வெளியே கிளம்பி வர்றது இன்னைக்கு திமுகவுக்கு அச்சத்தை கொடுத்துருக்குது. அது அவங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறதுனால இந்த வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வன்மையா கண்டிக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சி நடத்த விடாம இருக்கிறதுக்கான வேலைகளும் இது மாதிரி திருப்பி கலவரம் வந்துரும் அப்படின்னு நடத்த விடாம இருக்கிறதுக்கான வேலைகளும் நடந்தது. அப்போ ஒரு பத்திரிகை முதல் சாமானியன் தன் கருத்தை சொல்றதுக்கு இங்க இடம் இல்ல. பத்திரிகை சொல்றத இங்க திமுக அமைப்பு வச்சிருக்கிற பெண் நிறுவனங்கள் எந்த உருவத்தை பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ அது மட்டும்தான் பேசப்படும் பொருளா மாறணும்னு விரும்புறாங்க. இது மோசமான விளைவு. மக்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து தேர்தலில் பதிலளிக்க போறாங்க. ஓகே. சமீபத்துல கூட இந்த கல்குவாரி முறைகேடு நடைபெறுவதை செய்தி சேகரிக்க சென்ற ஒரு பத்திரிகையாளர் மீது கூட தாக்குதல் நடந்தது. இதுக்காக அனைத்து பத்திரிகையாளர் சங்கமும் கடும் கண்டனத்தை வேற தெரிவிச்சிருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம தெரிவிச்சிருக்கிற கண்டனம் போதுமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு கண்டனத்தை நம்ம முறையா நல்லா தெரிவிச்சிருந்தோம்னா அடுத்து இது மாதிரி ஒன்று சம்பவம் நடக்கக்கூடாது. கண்டிப்பா. திமுக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் சொன்னது தினகரன் பத்திரிகை எரிச்சதா இருக்கட்டும், அடுத்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இதுலயும் ஊடகங்களை இன்னும் சொல்ல போனா விவாதங்களில் ஊடக நிறுவனத்தையும் மிரட்டுற எல்லா துணியும் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அது தேர்தல் நெருங்க இவங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல். ஏன்னா மக்கள் பூராமே திமுக வேண்டாம்னு முடிவுக்கு வர்றாங்க. அது எல்லா திசையிலும் வெளிப்படுது. ஊடகங்கள் என்ன செய்யும்? மக்கள் சொல்றதுதானே சொல்ல போறாங்க. அவங்களாம் ஒன்னும் சொல்ல முடியாதே. அப்ப அதை வெளிப்படுத்துறாங்க, அந்த மக்கள் குறையில வெளிப்படுத்துறாங்கிறதுனால இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுகிறது. இது ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாக இருக்கிற பத்திரிகைக்கு விடப்படுகிற சவால். இந்த சவாலை ஒட்டுமொத்த பத்திரிகை நண்பர்களும் இதுல நம்ம கண்டனத்தை பதிவு செய்யணும். நான் இன்னைக்கு காலையில பத்திரிகை நண்பரை போய் சந்திச்சு அவருக்கு ஆறுதல் சொல்லும் போது கூட அவங்களுக்கு இருக்கிற திருப்பி தொடர்ச்சியா ப்ரோக்ராம நடத்த விடாம பண்ணிடுவாங்கிற பயம்தான் அவங்களுக்கு அதிகமா இருக்க ஒழிய இல்லை இதுக்கு எதிராக அவங்க வழக்கு தொடுக்கணும், யாரெல்லாம் தாக்குனாங்களோ அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற கூட இன்னி வரைக்கும் அவங்க செய்யல. அப்போ ஊடகமே என்ன செஞ்சிருக்கணும்? இந்த தனியார் தொலைக்காட்சியை யார் தாக்குதல் நடத்திருக்காங்களோ அவங்க மேல வழக்கு தொடுத்திருக்கணும், குற்ற போட்டிருந்திருக்கணும். அது எதுவுமே செய்யல. அப்ப எப்படி ஊடகத்தில் பணிபுரிகிற பத்திரிகையாளர்கள் எப்படி துணிச்சலாக ஒரு விஷயத்தை சொல்வதற்கு வெளிவர முடியும்? மிக மிக மோசமான சூழல் இது. நீங்க அந்த பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனம் உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும். நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க பயப்படுறாங்க அடுத்த நிகழ்ச்சி நடத்த முடியாதுன்னு. சரி, கம்ப்ளைண்டும் கொடுத்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கான உரிமை இருக்குன்னு பேசுற இடம் ஏன் காணா போகுது? நம்மகிட்ட எவ்வளவு பெரிய பத்திரிகையாலேயே செய்ய முடியல, அப்புறம் சாமானியனோட இன்னைக்கு நிலை என்ன? ஓகே. இப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. சோ இப்ப அரசியல் சூழல்ல பாத்தீங்கன்னா அவங்க கை ஓங்கி இருக்கு. இந்த அரசியல் சூழல் கூட இத்தகைய வன்முறைக்கு ஒரு காரணமா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதில்ல, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற இடம் பறிபோற போயிருங்க ஒரு பயம்தான் இவ்வளவு பெரிய வன்முறையை நிகழ்த்துது. ஏன்னா அவங்க வாக்குறுதிகள் எல்லா இதுலயும் அவங்க அந்தந்த மாவட்டத்துக்குரிய வாக்குறுதிகள் என்ன, அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இது சாதாரணமா ஒரு பத்திரிகைக்காரன் எழுப்ப வேண்டிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் எடுத்தா அந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படல. அப்போ அதை சொல்லுகிற போது மக்கள் அதை பேசுறதுக்கு தலைப்படுறாங்க. உடனே திமுகவுக்கு கோபம் வருது. திமுகவை நம்பி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த வன்முறை தாக்குதலை நடத்துகிறார்கள். இப்ப முதலமைச்சர் இதை கண்டிச்சிருக்கணும். ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நடத்துற
மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில இப்படி ஒரு வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னா இதுக்கு அவர்ல கண்டனம் தெரிவிக்கணும். ஓகே. அவருக்கு யாரும் இந்த செய்தியை சொல்லல போல இருக்கு. ரீல்ஸ் போடுற பசங்களை பத்தி அவருக்கு செய்தி கொடுத்துட்றாங்க. இது மாதிரி நடக்கிற வன்முறை சம்பவங்களை பத்தி செய்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க முதலமைச்சருக்கு. தேர்தல் காலங்கள்ல ஊடகங்களுக்கு ரொம்ப அழுத்தம் அதிகரிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா எந்த சேனல் அதிகமா தேர்தல் கலவர நிலவரங்களை சொல்றாங்களோ, பத்திரிகையில சுதந்திரமா செயல்பட விடாம டிஆர்பி ரேட்டிங்காக செயல்படுறது, செய்திகளை எடுத்து கொடுக்கறது, இந்த செய்திகளை யார் முந்தி தருவது. ஓகே. அப்போ இப்ப நான் ஒரு செய்தி பார்த்தேங்க. இப்ப காரை பிடிக்கிறாங்க, உள்ள துப்பாக்கி நடந்தது. ஆனா அதை எடுத்து பார்த்தா திரைப்படத்துக்கான துப்பாக்கிகள். இத செய்தி ஆக்கி இருக்கணுமா என்ன? இது சாதாரணமா கடந்து போயிருக்க வேண்டிய விஷயம் தானே. இத ஒரு செய்தியா போட்டு நடந்தது என்ன அப்படின்னு நீங்க போடுறீங்கன்னா, அப்ப எது ஆவண தூண்டும் மக்களை கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருக்கணும் பிடிச்சு உட்கார வைக்கிறதுக்கான அது இல்லைங்க. அது இல்ல பத்திரிகை தர்மம். பத்திரிகை இன்னைக்கு மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்க குரலற்றவனின் குரலாக எந்த குரல் இருக்கிறதோ அந்த குரலை எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு கொடுக்கறதும் அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் தான் அவங்க செய்ய வேண்டிய வேலை. அதை எப்ப செய்ய பார்க்க போறாங்க, அதை செய்ய தொடங்கினாங்களும் பிரச்சனை இருக்காது, சந்தோஷம் வந்துடும். சரி, நம்ம சரியான வேலையை பார்த்துட்டோம்னு. ஆனா டிஆர்பிக்காக வேலை செய்யும் போது நிறைய மன அழுத்தங்களுக்குள்ள ஆகிறாங்க. கண்டிப்பா. சரி, இப்ப இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடக்காம தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனடியாக இந்த பத்திரிகை நிறுவனம் அந்த பத்திரிகையாளர் மேல நடந்த தாக்குதலுக்கு வழக்கு தொடுக்க காவல் நிலையத்துல அவங்க புகார் அளிக்க வேணும். புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க சொல்லணும். இன்னொன்னு, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னும் 10 மாவட்டங்களில் நடைபெற இருக்கிறது. அந்த 10 நிகழ்ச்சியும் எந்த சிரமமும் இல்லாமல் பாதுகாப்போடு நடைபெறுவதற்கு அரசு உத்தரவாதம் அளிக்கணும். அப்பதான் நீங்க ஜனநாயக தன்மையை காப்பாத்துறீங்கிறது நிரூபணமாகும். இப்போ இத பத்தி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு பெரிய கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? தார்மீக கடமை இல்லைங்க. நானும் கூட இந்த செய்தி வந்த உடனே முதல்ல கண்டனம் போட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் மிக மிக காட்டமான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நான் இன்னைக்கு நேர்லயே புதுக்கோட்டை வரைக்கும் போய் அந்த பத்திரிகை நண்பரை பார்த்துட்டு வந்தேன். ஒருத்தருக்கு 3 தையல் போட்டிருக்கிறாங்க, ஒருத்தருக்கு 2 தையல், முகத்துல 2 தையல் போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய தாக்குதல். ஒரு தலையில ஒரு நேரம் இல்லாட்டினா ஒரு நேரம் என்ன நடந்திருக்கும்? யார் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? அஜிக்கு மரணம் போல ஏதாவது ஒன்று நிகழ்ந்தா என்ன நடக்கிறது? இப்ப இவங்களை நம்பி இருக்கிற மக்களின் குரலை வெளிப்படுத்துற இந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த அரசு என்ன பாதுகாப்பு தருகிறது? இந்த கேள்வியெல்லாம் முன்வைத்த தலைவர்களுக்கு நம்ம அவங்க சரியான பணிகளை செய்திருக்கிறார்கள். இப்ப ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை துறைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இந்த மாதிரி தாக்குதலால வரக்கூடிய ஜெனரேஷனும் இதுல நம்ம வந்தா அரசியல் பின்புலம் இருக்கிறவங்க எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் கூடவே வருது இல்லையா? சோ இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்பயுமே உண்மைகளை பேசும்போது அரசியல் களத்துல ஒரு பதட்டம் உருவாகிறது நியாயம்தான். ஆனா நாங்க பேசுற உண்மைகளுக்கு பின்னாடி சரியான களம் இருக்குங்கிறத நாங்க உறுதிப்படுத்தணும். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உண்மையில காவல்துறை அனுமதியோட தான் நடத்துறாங்க. அப்ப காவல்துறை என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? அடிதடி சண்டை நடந்து ஒருத்தர் மண்டை உடையிற வரைக்கும் ஏன் பார்த்துட்டு இருக்கிறாங்க? இளைஞர்கள் ஆர்வத்தோடு முன் வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளனுக்கு நடந்ததை அத்தனை பத்திரிகை நண்பர்களும் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு இருக்க வேண்டாமா? முற்றுகையிட்டு இருந்தாங்கன்னா அடுத்து இது மாதிரி எதுவுமே நடக்காது. ஒரு இளைஞன் துணிச்சலாக அடுத்ததை இந்த பொறுப்பையும் நமக்கு நாமே உதவாம யாரை கேட்கறது? அதாவது பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது ஒரு உரிமை மட்டும் இல்ல, அது ஜனநாயகத்தின் உயிர் அப்படின்னு சொல்றீங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா வன்முறை எப்போதுமே ஒரு தீர்வா இருக்க முடியாது. நேற்று நடந்த எனக்கு உடன்படா கருத்தையும் உரைக்கின்ற உரிமையை என் உயிரையும் தேனும் காப்பேன்ங்கிற வாசகத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம். நீங்க எனக்கு உடன்படா கருத்தை கூட சொல்லலாம், ஆனா அதை சொல்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை காப்பாத்துறதும் என்னோட கடமையா இருக்கும். ஆனா இங்க உடன்படா கருத்தை சொன்ன உடனே காலி பண்ணிடுறதுக்கு முயற்சி பண்றாங்களே, என்ன மாதிரியான தமிழகம்? சட்டம் ஒழுங்கு, சரியான சமூக அக்கறையோட எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு
தமிழகத்தை இந்த திமுக அரசு கொண்டு சென்றிருக்கிறது. இந்த விவகாரத்துல உங்களோட கருத்துக்களை ரொம்பவே வெளிப்படையாவும் ரொம்ப உங்களோட ஆத்மார்த்த இந்த உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலகபாமா அவர்களுக்கு எங்களோட ஊடகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் நண்பருக்கு இந்த இதுவோட தாக்குதல் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற அக்கறையோட நீங்க இந்த கேள்விகளை முன்வைத்து இருக்கிறீங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்றேன். நம்ம பத்திரிகை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் 4வது தூண். அதை நம்ம பத்திரமா பாதுகாப்போம். ஓகே, நன்றி மேடம்.